ஷி இஸ் வெரி ஸ்மார்ட். உண்மையிலேயே அவ மனச ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருக்கா. லைட் டிடெக்டரால கூட உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் சார். அவ கொலை செஞ்சதை நிரூபிக்க முடியலன்னா சட்டத்தில இருந்து அவ தப்பிச்சிருவா. குற்றவாளிங்க என்னதான் சாமர்த்தியசாலியா இருந்தாலும் அவசரத்துல ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருவாங்க. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. இந்த கேஸ்ல சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. எப்படியும் அவ தப்பிக்க தான் போறா. ஷிட். ரிவெஞ்ச் பொருத்தமான டைட்டிலா தான் வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில வர கதாநாயகி அவதான். இன்ஸ்பெக்டர் சார், தானியா வீட்டை இமிடியேட்டா சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. அரெஸ்ட் பண்ணாம ஹையர் அபிஷியல் சர்ச் வாரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ பாப்புலர் ஃபிகர். புரிஞ்சதில்ல? எஸ் சார். கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஓகே சார். இது ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தான். நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான். லைட் டிடெக்டரையே ஏமாத்துற அளவுக்கு உன் மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்க. தானியா, உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எவிடன்ஸ் இல்லாததுனால எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி ஹெல்ப் பண்ணலாமே. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஏதோ கற்பனையில எழுத போக அது உண்மையா நடந்துருச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இது உன் முதல் நாவல். முதல் நாவல்லயே நீ ரொம்ப பாப்புலர் ஆயிட்ட. பை த பை, நீ எழுத போற அடுத்த நாவல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன், உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? தைரியமா சொல்லு, விஷயம் வெளியே போகாது. நான் எழுதுறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிற அடுத்த நாவல் கூட மர்டர் மிஸ்டரிய பத்தி தான். கதையோட அவுட்லைன் ரெடி பண்ணிட்டேன். அதுல ஒரு சிபிஐ ஆபீசரும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க. அவங்க ஒரு கொலை கேஸை விசாரிக்கிறாங்க. ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், ஆனா இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த கதையில வரப்போற சம்பவங்களும் உண்மையாக போகுதா? ஐ மீன், நீ முதல்ல எழுதின நாவலான ரிவெஞ்ச் மாதிரி இதுவும் உண்மையாக போகுதான்னு கேட்டேன். சொல்ல முடியாது. உலகத்துல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? சரி, நீ சொல்ற மாதிரி உன் நாவல் கற்பனை கதையாவே இருக்கட்டும். அந்த ஹீரோயினுக்கு உன் பேரை ஏன் வச்ச? நீங்களே சொல்லிட்டீங்க இது என்னோட முதல் நாவல்னு. அதனாலதான் ஹீரோயினுக்கு என்னோட பேரை வச்சேன். அதோட இந்த உலகத்துல என் பேரை விட அழகான பேரு வேற ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும் தானியா. உன்னோட முதல் நாவலையே நீ ரொம்ப நல்லா எழுதிட்ட. ஆனா அந்த கதையில வர ஹீரோயினுக்கும் உனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அந்த கேரக்டரே நான் தானே.
என்ன எதுவும் செய்யாதீங்க, என்ன எதுவும் செய்யாதீங்க, வேண்டாம். என் வாழ்க்கையை நாசமாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சம்ஹாரம் சம்ஹாரம் சம்ஹாரம், வஞ்சம் தீட்டு பழியை போக்கும் சம்ஹாரம். கோபம் கனலாய் எரிகிறதே கண்ணோரம், தாண்டவமாடி புறப்படுதே அவதாரம். தீமை இங்கு பயந்தோடும் பயந்தோடும். சம்ஹாரம் சம்ஹாரம் சம்ஹாரம், வஞ்சம் தீட்டு பழியை போக்கும் சம்ஹாரம். கோபம் கனலாய் எரிகிறதே கண்ணோரம், தாண்டவமாடி புறப்படுதே அவதாரம். தீமை இங்கு பயந்தோடும் பயந்தோடும்.
சம்ஹாரம் சம்ஹாரம் வஞ்சம் தீர்த்து பழியை போக்கும் சம்ஹாரம் ஆசைக்கு பலியானார் போராடும் நெஞ்சோடு புலியானார் துடிக்குது நெஞ்சம் துடிக்குது நெஞ்சம் துடிக்குது நெஞ்சம் பெண்ணை ஒன்று புயலாய் என்று தீர்க்குது வஞ்சம் களங்கம் என்பது உடலில் அல்ல என்பது சொல்லாகும் அழகான பெண் பூ ஒன்று காமுகரை பழி தீர்க்கும் மனதில் வஞ்சம் கனலாய் நெஞ்சம் சம்ஹாரம் 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 வஞ்சம் தீர்த்து பழியை போக்கும் சம்ஹாரம் தேடி வந்தவளோ சிதைத்தாளே பொல்லாதவராலே துயரம் சுமந்தாளே காயங்கள் ஆறட்டும் மாறட்டும் அழும் நெஞ்சிலே பயமும் நின்று போகட்டும் தீயவரை பழிதீர்க்க செய்யும் புரியாதம் முடித்திடவே பெண்மை மீது களங்கங்கள் போகும் மனதில் வஞ்சம் கனலாய் நெஞ்சம் பெண்மை செய்யும் சம்ஹாரம் 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 வஞ்சம் தீர்த்து பழியை போக்கும் சம்ஹாரம் கோபம் கனலாய் எரிகிறதே கண்ணோரம் தாண்டவமாடி புறப்படுதே அவதாரம் பாவம் உடம்பு ரொம்ப வலிக்கும் போல இருக்கு அதனால கொதிக்குத தானியா நான் எதுவும் செய்ய மாட்டேன் தானியா நான் தப்பு பண்றதுக்காக வரல நான் அவங்கள மாதிரி இல்ல தானியா நான் நல்லவன் நான் அவங்கள மாதிரி இல்ல தானியா நான் உன் ஃப்ரெண்டு தானியா அழாத தானியா அழாத நீ எப்படி இருக்கியான்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்த நான் ரொம்ப நல்லவன் தானியா என்ன நம்பு டேய் எழுந்துற வெட்டி முடிச்ச மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான் நான் தூங்கிட்டு இருக்கான் பாரு அவன் டென்ஷன்ல இருக்கும்போது இவனுக்கு என்னடா தூக்கம் பரதேசி பைய கொலை பண்ணி 2 வாரம் ஆகுது போலீஸ் வரல எந்த பரபரப்பும் இல்ல டேய் எனக்கு ஒரு சந்தேகம்டா அவ உண்மையிலேயே செத்து போயிருந்தா போனா அழுகி இந்நேரம் ஊர் புற நாத்து அடிச்சிருக்கணுமே டேய் கார்த்திக் உண்மையிலேயே அவளை கொன்னியா இல்லையா டேய் தப்பு நம்ம மேல தாண்டா இருக்கு கொலை பண்ண இவன் அனுப்பியிருக்க கூடாது எனக்கு முதலேந்தே ஒரு டவுட் இருக்குடா அவ செத்து போனாலா இல்லையான்னு இந்த பையன் மேல கூட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா
நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா என்ன அனுப்பிச்ச? நீயே போயிருக்க வேண்டியதானே? வாய மூடுறா. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நீங்க வேற ஏன்டா டென்ஷன் படுத்துறீங்க? அவ உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. பொண்டாட்டிக்கு பயப்படுறவன் எதுக்கு மத்த பொண்ணு மேல ஆசைப்படணும்? ம். ம். டேய் பாண்டி, அவன் ஒண்ணும் பொய் சொல்லலடா. அவன் அந்த பொண்ணை கொன்னு இருப்பான். நல்லா சொல்லு இந்த மடையனுக்கு. சரி, நீ கொலை பண்ணிட்டேன்னு நம்புறோம். ம். இப்போ அது சிரிடா. டேய் கணபதி, நீ ஒரு வேலை செய். என்ன சொல்ல? உடனே கெஸ்ட் ஹவுஸ் போ. அங்க அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு பாத்துட்டு வா. கூட பாபுவையும் கூட்டிட்டு போ. இவன் வந்தா யாருக்கும் சந்தேகமும் வராது. சரியா சொன்ன. அப்ப அவ காரு? ஏன்டா கவலைப்படுற? அத குளத்துக்குள்ள தள்ளி விட்டுரு. ஓகே. ஏன்டா கார்த்தி, பேசாம காரை நீ எடுத்துக்கிறியா? ஓசி பெட்ரோலுக்கு தான் கணபதி இருக்கானே. டேய் கணபதி, என்னடா இவ உயிரோட இருக்கா? ஆமாடா, ஒய்யாரமா ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டு இருக்கா பாரு. அதானே. கார்த்தி அவளை கொலை பண்ணிட்டேன்ல சொன்னா. ஆமா, நம்மள பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்டா. எவ்வளவு தைரியம் இருக்கும். பொழந்துட வேண்டியதாண்டா. விடக்கூடாதுடா. என்ன என்னடா தைரியம் இருந்தா பொய்யா என்கிட்ட சொல்லிட்டு போய் சொல்ற. உயிரோட விட்டது மட்டும் தும்முறா இல்ல. உனக்கு? அவன் கூட நல்லா லூட்டி அடிச்சிருக்கான். அவளை உயிரோட விடுறது இல்லாம இருக்கக்கிட்டே இவ நடிக்கிறியா நீ? அடுத்த round இவனெல்லாம் விட தயாராயிட்டியா நீ? உன்னெல்லாம் ஏமாத்திரியா? மிஸ்ஸா இருந்துட்டு நம்மகிட்ட போய் சொல்றான். போடா, போடா. இவ்வளவு தத்ரூபமா நடிச்சிட்டான் இவன். இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்த இடத்துல கொன்னுடுவான். தானியா போன மாதிரி நீயும் அனாதை போனமா கிடப்ப. போடா. மரியாதையை ஓடி போயிரு. போடா. கண்ணுக்கு முன்னாடி நிக்காத. போடா. நாயே. பூசணி தலையா. இந்த சோடாபுட்டி கதையை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணை எப்படிடா சமாளிக்கிறது? அவ மட்டும் வாயை திறந்தானா நம்ம எல்லாம் காலி. ஆமாடா. டேய், அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்கடா. அவ ஏதாவது செய்ய நினைச்சிருந்தா இந்நேரம் செஞ்சிருப்பா. அவ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ என்னடா சொல்ற? நீ பயப்படாத. அவ உயிரோட இருக்கிறதே இன்னொரு ரவுண்டுக்காகத்தான். டேய் மச்சான், நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் ஜாலியா இருக்கலாம். மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எழுதி வச்சிருக்கேன். என்ன அடிச்சவங்களை பழி வாங்கறதுக்கு நீதான் என் மனசுக்கு பலத்தை கொடுக்கணும்.